வணக்கம். இந்தியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? நீங்கள் டீப்பாக அப்சர்வ் பண்ணால் தெரியும். எந்த ஒரு ட்ரெண்டோ எந்த ஒரு பாலிசியோ ஸ்கீமோ தமிழ்நாட்டில் வந்ததுன்னா அது இந்தியா மொத்தமே பரவும். ஆனால் இந்தியா மொத்தமே பரவிருக்கிற எந்த ஸ்கீமுமே அவ்வளோ ஈஸியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே முடியாது. இது வெறும் ஸ்கீமில் மட்டும் இல்லை, ஒரு ஐடியாலஜி, ஒரு ட்ரோல், இல்லை ஒரு நியூசன்ஸ், இல்லை எப்படி என்ன எடுத்துக்கோங்க, அது தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே வராது. எல்லா ஸ்டேட்லையுமே அது பெருசாக பேசினாலுமே தமிழ்நாட்டுக்குள்ளே அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. உதாரணத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் டெபுட்டி சிஎம்மாக ஒரு சினி ஸ்டார் தான் வந்தாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரை பற்றி யாருமே கண்டுக்கல தமிழ்நாட்டில். ஆனால் இப்போ நடந்த தமிழ்நாட்டு தேர்தலில் மற்ற ஸ்டேட்காரங்களும் மற்ற லாங்குவேஜ்காரங்களும் ட்ரோலை போட்டு அவ்வளோ ட்ரெண்ட் படுத்துகிறாங்க. நம்ம விட அவங்க தான் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. நம்மளை ட்ரோல் பண்ணுறதுக்கும், விஜய் வரப்போகிறாரா இல்லையா, வேறு ஏதாச்சும் நடக்க போதா, இப்படி அப்படின்னு அவங்களே பேசிக்கிறாங்க. ஸோ அப்போது பார்த்துக்குங்க, நம்மளை விட அவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க தமிழ்நாட்டை யார் ஆட்சி பண்ண போகிறாங்கன்ட்டு. இதில் அவங்களுக்கு லாபமோ நஷ்டமோ அது நமக்கு தெரியாது, அது அவங்களோட பர்செப்ஷனில் இருக்குது. பட் ஆனால் இந்த ஒரு சயின்ஸ் இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இங்கே எது நடந்தாலுமே அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆனது இங்கே ஸ்ப்ரெட்டே ஆக முடியாது, ஆகவும் வாய்ப்பில்லை. விஜய் அண்ணா ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு ட்ரெண்டில் கொண்டு போகிறாரு. ஆட்சிக்கு வந்த பின்னாடி சும்மா அதிரதில் அந்த மாதிரி தான் பண்ணுவார். பார்க்க தான் போகிறோம். ஓகே, பாய்.